கார்மேகம், யாரை நீ இழுத்து கொண்டு வந்திருக்கிறாய்? மாமா, நம்மை கூட்டத்தோடு கட்டி இழுத்து போக வந்தவனை வெட்டி இழுத்து வந்திருக்கிறேன். பார்த்தீர்களா? இவன் யார் தெரியுமா? இவன் யார் என்று தெரியாதே. இவன்தான் தளபதியின் மகன் குணசேகரன். அப்படியா? செம்பகவள நாட்டின் தளபதி மகேந்திரனின் மகன் இவன்? நான் நம்பவே இல்லை. அவன் வீரன், வீராதி வீரன், வீரர்களுக்கெல்லாம் தலைவன் என்றும் போர்க்களத்தில் சிங்கம் என்றளவா கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதான் மாமா. ஆனால் வாள் எடுத்து வட்டத்திற்குள் வட்டமிட்டேன் பாருங்கள். அவன் பயந்தே விட்டான். இந்த கார்மேகத்தின் கத்தி வீச்சில் கதி கலங்கி செய்து விட்டேன். இன்னும் சொல்லப்போனால் கண் கலங்கவும் செய்து விட்டேன். உண்மையாகவா? கேட்டு பாருங்கள் என் நண்பனை. நாகதேவன் கார்மேகத்தின் நண்பனை பார்த்தான். அவன் மௌனமாகவே இருந்தான். உன் நண்பனின் இந்த மௌனம் ஒன்று போதுமே உன் வீரத்தை சொல்ல. கார்மேகம், நீ என் தங்கை மகன் என்பதைக் கண்டு உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். இத்தனை பெரிய ஆற்றல் பெற்ற இந்த மாவீரனையே ரத்தம் சிந்த வைத்து விட்டாயே. உன்னை என்ன சொல்லி பாராட்டுவது, எப்படி புகழ்வது என்றே தெரியவில்லை. எல்லாம் உங்கள் ஆசையும் அன்பும் தன் காரணம் மாமா. சின்ன வயதில் என்னை கோழை என்று கூறுவீர்களே, ஞாபகம் இருக்கிறதா? இன்று மட்டும் என்ன நீ? இன்றும் கோழை என்று கூறுகிறீர்களா மாமா? அப்படி கூறினால் தான் வாள் எடுக்க தெரிந்தவன் என்று சொல்லிவிடுவாயே. என்ன மாமா சொல்கிறீர்கள்? முட்டாள் வீரத்தின் ஈடு இணையற்ற இலக்கணம் சொல்லி விம்மி பூரிக்கும் இந்த வீரமறவன் நாகதேவனின் பேருக்கும் புகழுக்கும் நொடி பொழுதில் களங்கம் கற்பித்து விட்ட கொடியவனே, என் கண்முன் நில்லாதே. நாய் பார்த்து சிரிக்கக்கூடிய உன் வீரத்தை சொல்லாதே. போய்விடு. என்ன மாமா சொல்கிறீர்கள்? பகைவனை பாக்கு வைத்துதான் அழைத்து வர வேண்டும், கட்டி இழுத்து வந்தது தவறு என்கிறீர்களா? கோழைகளின் கூடாரத்தில் ஆடாது அசையாது கொலுவிருக்க வேண்டிய மண்பொம்மையே, என்னிடமா எதிர்த்து பேசுகிறாய்? ஊரை உலகையே நீ ஏமாற்றி விடலாம், ஆனால் என் ஒருவனை மட்டும் உன்னால் ஏமாற்றவே முடியாது. என்ன மாமா இப்படி பேசுகிறீர்கள்? இவன் ஒரு கோழை. போ கார்மேகம், போ. நாளை சென்று ஒரு புது வாள் எடுத்துக்கொண்டு வா. வாள் இல்லாதவனிடம் நான் போர் புரிவதில்லை. உன்னை நான் நாளை விடமாட்டேன் குணசேகரா. அதுவும் பார்க்கலாம் கார்மேகம். முத்தா, இந்த வாளில் மயக்க மருந்து தடவி கொடு. நாளை குணசேகரனுடன் நடக்கவிருக்கும் போரில் இந்த வாளால் அவனை கிழித்து அவனை மயக்கமடைய செய்து விடுகிறேன். அப்படியே ஆகட்டும். அவன் நம் பகைவன், அதற்காக அவனை கோழை என்று நான் கூறிவிட முட்டாள் இல்லை. நீயும் அவனும் வட்டமிட்ட வட்டத்திலே வட்டமிட்டு வாள் சுழற்றிய போது உன் வாள் உடைந்ததல்லவா? உனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறதா? அப்பொழுது உன்னை கொண்டு இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் எண்ணி இருந்தால் உன் நெஞ்சிலே வாள் பாய்ச்சி நெடுமாறை பிளந்து மண்ணுக்கு இரையாக்கி இருக்கிறாம் அல்லவா? செந்தாரை செந்நீர் வடிந்து கிடக்கும் இந்த வீரமகன், சொல்லடா சொல். மறுவாள் பெற வைத்து மங்காத தமிழ் வீரத்திற்கு சங்கு முழங்கி சிங்கமென சீறி வந்த தங்க தமிழ் மகனின் அங்கமெல்லாம் சல்லடை கண்ணுக்கு விஷமாக விசவால் ஏந்தியவனே. இது வீரமா? இதுவா முறை? இதற்கு பெயர்தான் வீரம் என்றால் வாளதற்கு வேலதற்கு வலிமை பெற்ற தோல்தான் எதற்கு? அல்லது நீதான் எதற்கு? காக்கையும் கைகுட்டி சிரிக்கின்ற களங்கத்தை செய்துவிட்ட நீயா வீரன்? விண்ணும் மண்ணும் வியக்கின்ற வீரத்தின் களஞ்சியமாம் என்ற புறநானூற்றின் பெருமையை சிறுமை செய்துவிட்ட நீயா வீரன்? மாமா, வாயுமோடு. சிந்தையெல்லாம் தேனனை இனிக்கும் செந்தமிழ் நாட்டு வீரத்தை சந்தை சரக்காக்கி காற்று சருகாக்கிவிட்ட கயவனே, உயர்வான வரலாற்று காட்டும் வண்டமிழ் நாட்டில் கருத்தரித்த உனக்கு எப்படியடா இந்த கீழான புத்தி வந்தது? நான் கல்வன், ஆனால் கடுகளவு கூட கன்னி தமிழ்நாட்டின் வீரத்திற்கு களங்கம் கற்பிக்க மாட்டேன். உலகம் வேண்டுமானால் என்னை கொள்ளைக்காரன் கொலைகாரன் என்றெல்லாம் தூற்றலாம். அதற்காக ஒரு சிறு நூலளவு கூட என் வாளளவு தவறுது தப்பாது. கார்மேகம், நீ ஒருவன் செய்த தவறுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன். உன் களங்கம் போக்க அந்த கடமை வீரனிடம் மன்னிப்பு கேட்கிறேன். போதுமா? போ உடனே. நான் என்ன செய்ய வேண்டும் மாமா? இம்மாவீரனை நம் வைத்தியரிடத்திற்கு கொண்டு போய் மயக்கத்தை தெளிய வைத்து மயக்கம் தெளிந்தவுடன் இவன் கண்களை கட்டி நம் எல்லைக்கு அப்பால் கொண்டு போய் விட்டுவிடு. ஒரு சிறு துரும்பும் இவன் மேல் படக்கூடாது. இது என் கட்டளை.